ரிஷபம் ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சொந்தங்களை நிறைய செய்த நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு ஆறாத மன அழுத்தலாகவே இருந்திருக்கும். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இயல்பாகவே எல்லோரையும் எளிதில் நம்பிவிடும் குணம் உண்டு. இரக்க குணமும் உறவுகளை அரவணைத்து செல்லும் பண்பும் உங்கள் ரத்தத்துல கூறியவையாக. ஆனால் உங்களின் இந்த நல்ல குணத்தையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவங்க வேறு யாருமல்ல, உங்கள் சொந்த இரத்த பந்தங்களும் நீங்கள் உற்றார் உறவினர் என்று நம்பியவங்கள் நாம். நம் ரத்தம் நம்மை கைவிடாது என்ற நம்பிக்கையில அவங்களோட கஷ்ட காலங்கள்ல உங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செஞ்சிருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய கிரக நிலைகள் சற்று தளர்வடைந்த நேரத்துல அதே சொந்தங்கள் வந்து உங்களுக்கு பின்னால நின்று முதுகுல குத்திருந்திருப்பாங்க. உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பவங்களே என்று நீங்க நம்பியவங்கெல்லாம் உங்களை வீழ்த்துவதற்கு திட்டமிட்டிருந்திருப்பாங்க. இந்த துரோகம் வந்து உங்களை பொருளாதார ரீதியாகவும் பாய்த்தரை விட மனசளவுல பெரிய காயத்தையே ஏற்படுத்தி இருந்திருக்கும். நமக்கென்று யாரும் இல்லை என்ற கசப்பான உண்மையை இந்த சொந்தங்களின் துரோகம் வந்து உங்களுக்கு புகட்டி இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய சொந்த பந்தங்களையும் உங்களுக்கு நிறைய துரோகங்களை செஞ்சிருந்திருப்பாங்க. இரக்க குணமும் உறவுகளை அணைத்து செல்ல பண்பும் உங்கள் ரத்தத்திலே ஊறியிருந்திருக்கும். உங்களுடைய இந்த நல்ல குணத்தை தான் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டவங்க வேறு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. உங்கள் ரத்த சொந்த பந்தங்களும் நீங்கள் உற்றார் உறவினர் என்ற நம்பியவங்களும் தான். அது நம்ம ரத்தமே நம்மை கைவிடாது என்ற நம்பிக்கையில நீங்க அவங்களோட கஷ்ட காலங்கள்ல உங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுடைய கிரக நிலையில வந்து ரொம்ப சோர்வு இருக்கும்போது அதே சொந்தங்கள் வந்து உங்களுக்கு பின்னால முதுகுல குத்தி இருந்திருப்பாங்க. சேமித்த பணம் வந்து வீணாகவே சென்ற சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாகவே எதிர்கால பாதுகாப்பிற்காக சிறுக சிறுக சேமிப்பதில் வல்லவங்க. ஆடம்பரங்களை விரும்பினாலும் அவசர காலத்திற்கு என்று ஒரு தொகையை எப்போதுமே ஒதுக்கி வைப்பீங்க. ஆனா கிரகங்களின் மாறுபட்ட சஞ்சாரத்தால நீங்கள் பல வருடங்களாக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சேமித்து வைத்த பணம் அனைத்துமே உங்கள் கையை விட்டு தண்ணீராக கரைந்து ஓடியிருக்கும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள், தவறான முதலீடுகள் அல்லது உங்களுக்கு நெருக்கமானவங்களுடைய பொய்யான வாக்குறுதிகள்ல நம்பி கொடுத்த கடன்கள் என அனைத்துமே வீணாகின்றிருக்கும். நாளைக்கு உதவும் என்று நீங்கள் ஆசை ஆசையாக சேமித்த பணம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல உங்களை ஏமாற்றி விட்டு போயிருந்திருக்கும். உழைத்த உழைப்புக்கு ஒரு புறம் கையில் இருந்த சேமிப்பு அனைத்துமே கரைந்து போன விரக்தி வந்து மறுபுறமும் என நீங்கள் திணறிய தருணங்கள் அவையாகவே இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய ஆடம்பரங்களை விரும்பினாலும் அவசர காலத்திற்கு என்று ஒரு தொகையை நீங்க எப்போதுமே ஒதுக்கி வச்சிருந்திருப்பீங்க. ஆனா அது வந்து உங்களோட பல வருடங்களா வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சேமித்து வைத்த பணம் அனைத்துமே உங்கள் கையை விட்டு தண்ணீரா கரைஞ்சிருந்திருக்கும். எதிர்பாரா மருத்துவ செலவுகளாகவோ தவறான முதலீடுகள் அல்லது உங்களுக்கு நெருக்கமானவங்களோட பொய்யான வாக்குறுதிகளை நம்பி கொடுத்த கடன்கள் என அனைத்துமே வீணாகி போயிருந்திருக்கும். உங்களுக்கு குடும்பத்துல மூன்றாம் நபர் விதித்த குழப்பம்தான் பெரிய மனக்கசப்பையே உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். ஒரு குடும்பத்தின் அமைதி அதன் ஆகச்சிறந்த பலம். ஆனா உங்களின் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை கண்டு பொறாமை கொண்ட யாரோ ஒரு மூன்றாம் நபரோட தலையீடு உங்கள் குடும்பத்தோட அமைதியை குலைச்சிட்டு அது உறவினராகவோ பக்கத்து வீட்டுக்காரராகவோ அல்லது நண்பராகவோ இருக்கலாம். அந்த நபர் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களை பற்றியும் அவங்களுடைய உங்களுடைய அவங்களை பற்றியும் இல்லாதையும் பொல்லாதையும் கூறி சந்தேக விதைகளை விதைப்பாங்க. சுபகமா சென்று கொண்டிருந்த குடும்ப உறவுகள்ல இந்த மூன்றாம் நபருடைய விஷமத்தமான பேச்சுக்களாலையும் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் சண்டைகளுமே வெடித்திருந்திருக்கும். உண்மையது பொய்யது என்று பிரித்தெறிய முடியாத அளவிற்கு சூழ்ச்சி வலை வந்து பின்னப்பட்டிருந்திருக்கும். இதனால வீட்டுல நிம்மதி மறைந்து எப்போதுமே ஒரு பதற்றமான சூழலே உங்களுக்கு நிலவி இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை பொறாமை கொண்ட யாரோ ஒரு மூன்றாம் நபரோட தலையீடு தான் உங்க குடும்பத்தோட அமைதியவே குலைச்சி இருந்திருக்கும். அது உங்கள அது வந்து உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரோ அல்லது உறவினராகவோ அல்லது வீட்டுக்காரராகவோ அல்லது நண்பராக கூட இருந்திருக்கலாம். அவங்க வந்து உங்களோட குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களை பற்றியும் அவங்கள பற்றியும் இல்லாத கூடாத கூறிய சந்தேக விதைகளை விதைச்சிருந்திருப்பாங்க. உண்மை எது பொய் எது என்று பிரித்தெறிய முடியாத அளவிற்கு வந்து சூழ்ச்சி வலை உங்களுக்கு பின்னப்பட்டிருந்திருக்கும்.
இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. பண வரவு படிப்படியாக அதிகரிக்கப் போகின்றது. ரிஷபம் ராசிக்கு தனஸ்தானாதிபதியான புதனின் பலத்தாலையும் குரு பகவானுடைய சுப பார்வையாலையும் உங்கள் பொருளாதார நிலையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. இதுவரை தேக்க நிலையில் இருந்த பணப்புழக்கம் இனிமேல் சிறுக சிறுக உயர்ந்து ஒரு பிரம்மாண்டமான நிலையை எட்டப் போகின்றது. நீங்கள் செய்யும் சிறு தொழிலோ பெரிய வியாபாரமோ அல்லது பார்க்கும் வேலையோ எதுவாக இருந்தாலுமே அதுல புதிய வருமான வழிகள் திறக்கும். கைக்கு வராது என்று கைவிட்ட கடன்கள் தானாகவே தேடி வரப்போகின்றது. தினசரி வருமானம், வாராந்திர வருமானம் என பல வழியில் உங்களை தேடி லட்சுமி கடாட்சம் வர தொடங்க போகிறது. கடன்கள் அடைப்பதற்கான வழிகள் பிறந்து உங்கள் பாக்கெட் எப்போதுமே பணத்தாலேயே நிரம்பியிருக்கும் ஒரு உன்னதமான காலமாகவே இது அமையப் போகின்றது. அதாவது உங்களுடைய பொருளாதார நிலையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாக போகுது. தேக்க நிலையில இருந்த பணப்புழக்கமோ இனிமேல் சிறுக சிறுக உயர்ந்து ஒரு பிரம்மாண்டமான நிலையை எட்ட போறீங்க. நீங்க செய்யற சிறு தொழிலோ பெரிய வியாபாரமோ அல்லது பார்க்கும் வேலையோ எதுவா இருந்தாலுமே அதுல புதிய வருமான வழிகள் திறக்க போகுது. கைக்கு வராது என்ற கைவிட்ட கடன்கள்லாம் தானாகவே தேடி வரப்போகின்றது. குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைய போகின்றது. உங்கள் குடும்பஸ்தானத்துல இருந்த கிரகங்களின் அசுப பார்வை விலகுவதால இதுவரை குடும்ப உறுப்பினர்களிடையே புகிந்து கொண்டிருந்த மனஸ்தாபங்களும் தேவையற்ற வாக்குங்களும் முடிவுக்கு வரப்போகுது. வீடு தேடி வந்த சண்டைகள் அனைத்துமே விலகி பரஸ்பர புரிந்துணர்ந்து ஏற்படும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேச தொடங்குவீங்க. குறிப்பா பங்காளிகள் மற்றும் உடன் பிறந்தவர்களோட இருந்த சொத்து தகராறுகள் அனநிலை மனக்கசப்புகள் சுபகமாக முடியப் போகிறது. வீட்டில் அமைதியான சூழல் நிலவுவதால உங்கள் மன அழுத்தமும் குறைந்து இல்லறமே நல்லறமாக மாறும் அற்புத பலன் உங்களுக்கு உதவ போகிறது. அது உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருந்த கிரகங்கள் எல்லாம் பார்வையில விலகுவதால குடும்ப உறுப்பினர்களிடம் வேண்டு கொண்டிருந்த மனஸ்தாபங்களும் தேவையற்ற வாக்குவாதங்களுமே முடிவுக்கு வரப்போகுது. வீடு தேடி வந்த சண்டைகள் அனைத்துமே விலகி பரஸ்பர புரிந்துணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட போகுது. நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேச தொடங்க போறீங்க. பங்காளிகள் மற்றும் உடன் பிறந்தவங்களோட இருந்த சொத்து தகராறுகள் அல்லது மனக்கசப்புகள் சுமூகமாவே முடிய போகின்றது. உங்கள் வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு இனிமையாக மாறப்போகின்றது. கலத்திர ஸ்தானபதியான செவ்வாயின் சுப பஞ்சாச்சாரமும் ராசிநாதன் சுக்கிரனின் பலமும் கணவன் மனைவி இடையே இதுவரை இருந்த வந்த பனிப்போர முற்றிலுமாவே நீக்க போகுது. ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த சந்தேகங்கள் தேவையற்ற கோபங்கள் மறைந்து அன்பும் காதலும் பெருக்கெடுக்க போகின்றது. பிரிய நேரிட்ட தம்பதியினர் கூட மீண்டும் இணைஞ்சு வாழ தொடங்குவீங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாகவே இருக்க போகுது. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலுமே உங்கள் மனைவி அல்லது கணவன் உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. இதனால இல்லத்துல மகிழ்ச்சி தாண்டவமான போகுது. அது கணவன் பழைய இடையே இருந்த பனிப்போர் எல்லாமே முற்றிலுமா நீங்க போகுது. ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த சந்தேகங்களும் தேவையற்ற கோபங்களுமே மறைஞ்சு அன்பும் காதலுமே உங்களுக்குள்ள பெருக்கெடுக்க போகுது. பிரிய நேரிட்ட தம்பதியினர் கூட மீண்டும் இணைஞ்சு வாழ தொடங்குவீங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாவே இருக்க போகின்றது. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எப்போதுமே பணத்தாலேயே நிரம்பியிருக்கும் ஒரு உன்னதமான காலமாகவே இது அமையப் போகின்றது. அதாவது உங்களுடைய பொருளாதார நிலையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டாக போகுது. தேக்க நிலையில இருந்த பணப்புழக்கமோ இனிமேல் சிறுக சிறுக உயர்ந்து ஒரு பிரம்மாண்டமான நிலையை எட்ட போறீங்க. நீங்க செய்யற சிறு தொழிலோ பெரிய வியாபாரமோ அல்லது பார்க்கும் வேலையோ எதுவா இருந்தாலுமே அதுல புதிய வருமான வழிகள் திறக்க போகுது. கைக்கு வராது என்ற கைவிட்ட கடன்கள்லாம் தானாகவே தேடி வர போகின்றது. குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைய போகின்றது. உங்கள் குடும்பஸ்தானத்துல இருந்த கிரகங்களின் அசுப பார்வை விலகுவதால இதுவரை குடும்ப உறுப்பினர்களிடையே புகிந்து கொண்டிருந்த மனஸ்தாபங்களும் தேவையற்ற வாக்குங்களும் முடிவுக்கு வரப்போகுது. வீடு தேடி வந்த சண்டைகள் அனைத்துமே விலகி பரஸ்பர புரிந்துணர்ந்து ஏற்படும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேச தொடங்குவீங்க.
குறிப்பா பங்காளிகள் மற்றும் உடன் பிறந்தவர்களோட இருந்த சொத்து தகராறுகள், மனநிலை மனக்கசப்புகள் சுமூகமாக முடியப் போகிறது. வீட்டில் அமைதியான சூழல் நிலவுவதால உங்கள் மன அழுத்தமும் குறைந்து இல்லறமே நல்லறமாக மாறும் அற்புத பலன் உங்களுக்கு உதவப் போகிறது. அது உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருந்த கிரகங்கள் எல்லாமே பார்வையில விலகுவதால குடும்ப உறுப்பினர்களிடம் வேண்டு கொண்டிருந்த மனஸ்தாபங்களும் தேவையற்ற வாக்குவாதங்களுமே முடிவுக்கு வரப்போகுது. வீடு தேடி வந்த சண்டைகள் அனைத்துமே விலகி பரஸ்பர புரிந்துணர்வு உங்களுக்குள்ள ஏற்பட போகுது. நீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசத் தொடங்க போறீங்க. பங்காளிகள் மற்றும் உடன் பிறந்தவங்களோட இருந்த சொத்து தகராறுகள் அல்லது மனக்கசப்புகள் சுமூகமாவே முடியப் போகின்றது உங்கள் வாழ்க்கையில. கணவன் மனைவி உறவு இனிமையாக மாறப்போகின்றது. கலத்திர ஸ்தானபதியான செவ்வாயின் சுப பஞ்சாச்சாரமும் ராசிநாதன் சுக்கிரனின் பலமும் கணவன் மனைவி இடையே இதுவரை இருந்த வந்த பனிப்போர முற்றிலுமாவே நீக்கப் போகுது. ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த சந்தேகங்கள், தேவையற்ற கோபங்கள் மறைந்து அன்பும் காதலும்